ஜனவரி மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரிணி அமரசூரிய பதவி விலக வேண்டும் என்றும் 2026 கல்வியாண்டில் அமுல்படுத்தப்பட இருந்த கல்வி சீர்திருத்தம் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் கோரி கல்வி அமைச்சுக்கு முன்னால் விமல் வீரவன்ச நடத்திய சத்தியாகிரகம் பாதி வெற்றியில் முடிந்திருக்கிறது. 2/3 பலம் உள்ள அரசு முதல் தடவையாக இனவாத கும்பலினதும் மத புரோகிதர்களதும் தூசணங்களை மீறி எதுவும் செய்ய முடியாமல் திக்குமுக்காடி போயிருப்பதாக சமூக வலைத்தளங்களில் பலத்த விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது. 1ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான கல்வி மறுசீரமைப்பு பாட விதானங்களில் மாற்றம் இல்லை என்றும் அவை தொடரும் என்றும் அறிவித்தார் அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ். 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான சர்ச்சைக்குரிய ஆங்கில மொழில் உட்பட மொத்த மறுசீரமைப்பும் 2027ஆம் ஆண்டுக்கு ஒத்திவைக்கப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வீரவன்ச சத்தியாகிரகம் என்ற பெயரில் உட்கார்ந்திருந்த இடம் மகிழ்ச்சியால் திளைத்தது. வெட்டி கொளுத்தி ஆர்ப்பாட்டம் செய்யப்பட்டது. கல்வி சீர்திருத்தத்தை ஆரம்பம் முதல் எதிர்த்த மிகிந்தல தேரர், பத்திரமுள்ள சீலரத்ன தேரர் உட்பட அத்தனை பிற்போக்குவாதிகளும் ஒன்று கூடி விமல் வீரவன்சவுக்கு வாழ்த்து சொல்லி கொண்டாடினார்கள். கூடியிருந்த கூட்டம் வீரவன்சவுக்கு ஜெயவேவா என்று கோஷமிட்டது. உண்ணாவிரதங்கள் இருந்து அவமானங்களுக்குள்ளாகி குப்புற வீழ்ந்து கிடந்த வீரவன்சன் கோட்டாபய ராஜபக்சவையும் மஹிந்த ராஜபக்சவையும் லீ குவான் யூ மற்றும் மகதீர் முகமதுடன் ஒப்பிட்டு மூக்குடைப்பட்ட வீரவன்சன் 2 பாஸ்போர்ட் வைத்திருந்த குற்றச்சாட்டில் வழக்குகளும் வம்புகளுமாக இருக்கும் வீரவன்சன் வீடமைப்பு அமைச்சராக இருந்த காலத்தில் தன் சொந்தக்காரர்களுக்கும் இஷ்டமித்திரர்களுக்கும் வீடு கட்டி கொடுத்து அதிகார துஷ்பிரயோகம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய வீரவன்சன் டாக்டர் ஷாஃபி உட்பட பலரது வாழ்க்கையை சவாலுக்குட்படுத்தி ஜேவிபியிலிருந்து 2008ஆம் ஆண்டு கழுத்தை பிடித்து தள்ளப்பட்டு இன்று அதே ஜேவிபி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி ஆட்சியில் திடீர் கதாநாயகன் பிம்பம் பெற்று கத்தி கூப்பாடு போட்டுக்கொண்டு வெற்றி வீரனாக வீடு சென்றது என்பது வரலாற்று சோகம். யார் என்ன சொன்னாலும் கல்வி மறுசீரமைப்பில் இருந்து பின்வாங்க போவதில்லை என்றும் உலகத்துக்கு பொருத்தமான கல்வி முறைமை ஒன்றை இந்த நாட்டுக்கு அறிமுகப்படுத்தாமல் ஓய போவதில்லை என்றும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க குருநாகலில் ஆற்றிய உரையின் ஈரம் காய முன்னரே கல்வி மறுசீரமைப்பு 1 வருடத்தால் பிற்போடப்பட்டது என்பது உண்மையில் துன்பியல் சம்பவம். கல்வி மறுசீரமைப்பானது மொத்தமாக வாபஸ் வாங்கப்படவில்லை என்றாலும் கூட இதே கல்வி மறுசீரமைப்பை அடுத்த ஆண்டு அமுல்படுத்த முயலும் போது வீரவன்ச போன்ற கும்பல் வந்து இன்னும் என்னென்ன வானர சேஷ்டை செய்யும் என்று யாருக்கு தெரியும். மீண்டும் கல்வி மறுசீரமைப்பு ஆரம்பித்தால் நமது எதிர்வினை இதைவிட பலமாக இருக்கும் என்றவாறு விடை பெற்று சென்றார் வீரவன்சன். இதையெல்லாம் பார்க்கும்போது கல்வியாளர்களுடனோ பேராசிரியர்களுடனோ ஆசிரியர்களுடனோ விவாதித்து கலந்துரையாடி 2027ஆம் ஆண்டில் கல்வி சீர்திருத்தத்தை மேற்கொள்ளுமாறு பெருவாரியான மத்தியஸ்த நபர்களும் முற்போக்குவாதிகளும் சமூக ஊடகங்களில் விடுத்திருக்கும் அறைகூவலும் எடுபடாது போலவே இருக்கிறது. வீரவன்சவிடம் உலப்பனே தேரரிடமும் மிகிந்தலை தேரரிடமும் ஆசி வாங்கி கொண்டு கதிர்காமத்தில் தேங்காய் உடைத்த சஜித் பிரேமதாசவின் ஆட்களிடம் ஒப்புதல் பெற்றுக்கொண்டால் எல்லாம் சரியாகிவிடும். கடைசியாக ப்ரூஃப் ரீடிங் பார்க்க உதய கம்மான் பிளவிடம் கொடுத்து அவர் சரி என்றதும் எந்த பிரச்சனையும் இன்றி கல்வி சீர்திருத்தத்தை அமுல்படுத்தி விடலாம். உண்மையில் அரசு மேற்கொண்டிருக்கும் இந்த கல்வி சீர்திருத்தத்துக்கு மிக பரவலான ஆதரவு சமூகத்தில் நிலவியது. சமூக ஊடகங்களில் அரசின் சாதகமான விடயங்களை ஆதரித்து தவறும் போது விமர்சனம் செய்பவர்கள் எல்லாம் எந்தவித நிபந்தனையும் இன்றி இந்த கல்வி மறுசீரமைப்பு விவகாரத்தில் அரசுக்கு தாராளமாக ஆதரவு தெரிவித்தார்கள். எந்தவித தயக்கமும் இன்றி பிரதமருக்கு ஆதரவாக எழுதினார்கள், பேசினார்கள். பிரதமர் மீது மேற்கொள்ளப்பட்ட இழிவான பிரச்சாரத்தின் போதெல்லாம் அவர்கள் பிரதமரின் பக்க நியாயங்களை எடுத்துச் சொல்லி இனவாத பிற்போக்குவாத கும்பலுக்கு எதிராக மிக ஆக்ரோஷமாக மோதினார்கள். அவர்களுக்கு அரசு மீது முழு நம்பிக்கை இருக்கிறது. யார் எது வந்து சொன்ன போதிலும் கல்வி மறுசீரமைப்பு தொடரும் என்று அவர்கள் அப்பாவித்தனமாய் நம்பியிருந்தார்கள். ஆனால் யாரும் எதிர்பாராத பேரதிர்ச்சியாய் 1 வருடத்துக்கு பிற்போடப்பட்டிருக்கிறது கல்வி மறுசீரமைப்பு. இந்த கல்வி மறுசீரமைப்பு தொடர்பாக உரையாடல்கள் சில மாதங்களுக்கு முன்பு தொடங்கிய போது கல்வி மறுசீரமைப்பு வேண்டி நின்ற பலரும் இத்தனை சீக்கிரமாய் இதை மேற்கொள்ள முடியுமா என்று சந்தேகப்பட்டார்கள். பேராசிரியர்களிடம் உரையாடி ஆசிரியர்கள் அதிபர்களுக்கு போதுமான அறிவும் தெளிவும் ஊட்டி பெற்றோர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி சாவகாசமாய் காலம் எடுத்து இன்னும் ஓரிரு ஆண்டுகளில் அமுல்படுத்த வேண்டும் என்றே
அவர்களது நிலைப்பாடு இருந்தது. ஆனால் அரசோ தேசிய கல்வி நிர்வாகத்தை கடவுளை போல நம்பியது. அதிகாரிகள் எல்லாம் தமக்கு கீழ்ப்படிந்து நடந்து கொள்வார்கள் என்று நினைத்தது. சும்மா யோசித்து பாருங்கள். ஒரு பால் உறவு தொடர்பான இணைய முகவரி காணப்பட்டதாக கூறப்படும் ஆங்கில மொடியூலை 5000 ஆசிரியர்கள் பார்வையிட்டு இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் எவர் கண்ணிலும் சிக்காத இந்த விவகாரம் ஒரு தேரர் மூலம்தான் சமூகமயப்படுத்தப்பட்டது. 5000 பேரின் கண்களுக்கு புலப்படாத ஒரு விவகாரம் எப்படி தேரருக்கு தெரியும் என்று தெரியவில்லை. அந்த வெப்சைட் குறித்து அறிந்த ஒருவர் தேரருக்கு சொன்னாரா, அல்லது இதை புகுத்திய நபர்கள் இப்படி ஒன்று இருக்கிறது என்று தேரரிடம் சொல்லி இருந்தார்களா? புரியவில்லை. சர்ச்சைக்குரிய மாடியூல் நீக்கப்படும் என்று அரசு எத்தனையோ தடவை சொன்ன போதிலும் எதிர்கட்சி கூடாரம் கேட்கவே இல்லை. உண்மையில் இந்த கல்வி சீர்திருத்தம் அகில விராஜ் காரியவசம் கல்வி அமைச்சரான நல்லாட்சி காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒன்று. 2019ஆம் ஆண்டு கோட்டாபய ராஜபக்சவினுடைய காலத்தில் இந்த கல்வி சீர்திருத்தம் தீண்டப்படாமல் இருந்தது. இப்போது மீண்டும் தூசு தட்டி எடுக்கப்பட்டது. உண்மையில் இந்த கல்வி சீர்திருத்தத்தின் பிறப்பு சான்றிதழின் தகப்பன் இந்த அரசு அல்ல. ஆனால் இவர்கள் ஓரிரு சீர்திருத்தங்களுடன் அமுல் செய்ய விரும்பினார்கள். தம் தோள்களில் இந்த கல்வி சீர்திருத்தத்தை தாங்கிக் கொண்டு சுற்றி சுழன்றார்கள். ஆரம்பத்திலேயே இதன் பின்புலத்தை சொல்லி இருக்கலாம். ஆனால் அப்படி எதுவுமே செய்யவில்லை. இதனால் இன்று அத்தனை கெட்ட கேட்டுக்கும் பொறுப்பெடுக்க வேண்டிய நிலைமை இந்த அரசுக்கு ஏற்பட்டிருக்கிறது. கண்டமேனிக்கு அதிகாரிகளை நம்பிக்கொண்டு அரசு இருந்தது. உரையாடல்களுக்கு பதிலாக திணிப்பே இங்கு நடந்தேறியது. எழுத்து பிழைகளும் வசன ஒழுங்கு பிழைகளுமாக பல பாட விதானங்கள் இருந்ததாக சொல்லப்படுகின்றன. சில ஆசிரியர் பெருந்தகைகள் அவற்றை தம் கைகளால் எழுதி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு கொடுத்து சரி செய்யும்படி சொல்லிவிட்டு போயிருந்தார்கள் என்றும் சொல்லப்பட்டது. இந்த திருத்தங்கள் எல்லாம் மனமுவந்து அதிகாரிகள் ஏற்றுக்கொண்டார்களா அல்லது உதாசீனமாய் நடந்து கொண்டார்களா என்பது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். புதிய கல்வி மறுசீரமைப்புக்கு ஆசிய அபிவிருத்தி வங்கி $200 மில்லியன் வழங்க இருப்பதாக அறிவித்திருந்த நிலையில் இந்த நிதியும் ஓராண்டால் பிற்போடப்பட்டதா என்று தெரியவில்லை. இப்படி ஒரு காத்திரமான முடிவை எடுக்காமல் தளம்பல் அடைவது என்பது சர்வதேச ரீதியில் அவமானத்திற்கே வழிகோலும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்படித்தான் சில மாதங்களுக்கு முன்பு பாடசாலை நேரத்தை அரை மணித்தியாலத்தால் அதிகரிப்பது பற்றி ஒரு சர்ச்சை எழுந்தது. ஆனால் அது திடீரென்று மூடிக்கொண்டது. மாணவர்களுக்கு சரீர ரீதியாக தண்டித்தல் தொடர்பாக நாள் முழுக்க பாராளுமன்றத்தில் விவாதம் ஓடியது. ஒரு மேம்பட்ட சமூகத்தில் சரீர ரீதியாக தண்டனை கொடுப்பது அழகல்ல என்றே அரசின் நிலைப்பாடு இருந்தது. இதையே முற்போக்காளர்களும் பொதுவெளியில் சொன்னார்கள். ஆனால் அவர்கள் எல்லோருக்கும் மின்சார ஷாக் கொடுத்தது போல அந்த விவகாரமும் கமுக்கமாய் அமிழ்ந்து போனது. அன்றும் மாணவர்களுக்கு தண்டனை தேவை என்று முழங்கிய வீரவன்ச போன்ற கும்பலே ஜெயித்தார்கள். இதையெல்லாம் பார்க்கும்போது அரசுக்காக உருகி உருகி பாடுபடுபவர்களை விட, அரசின் மீது அக்கறை கொண்ட சமூக நலன் விரும்பிகளை விட, பிற்போக்குவாதிகளுக்கு ஏற்றாற்போலவே அரச இயந்திரம் சுழல்வதாக சந்தேகம் எழுகிறது. இந்த போக்கு ஆபத்தில் போய் முடியலாம். இப்படியே போனால் அரசு மேற்கொள்ள இருக்கக்கூடிய எந்த ஒரு காத்திரமான திட்டத்தையும் ஆதரித்து யாருமே பொதுவெளியில் எழுதவோ பேசவோ மாட்டார்கள். ஒவ்வொருவருக்கும் ஆத்ம கௌரவம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. சனிக்கிழமை கான்கிரீட் போல ஒரு முடிவை எடுத்துவிட்டு செவ்வாய்க்கிழமை எவனோ ஒருவன் ஆர்ப்பாட்டம் செய்யும் அமளி துமளியோடு சேர்ந்து எல்லாமே தலைகீழாக மாறுவதுதான் தலையெழுத்தாக இருந்தால் என்ன செய்வது? இனிமேலாவது கொண்ட கொள்கையில் ஆடாமல் அசையாமல் இந்த அரசு இருக்க வேண்டும். தேவையான மாற்றங்களை செய்யலாம். புதிய கல்வி சீர்திருத்தத்தை அறிமுகம் செய்து கல்வி மறுமலர்ச்சியை ஏற்படுத்துவது பற்றி அரசின் தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் கூட கூறப்பட்டுள்ளது. நாட்டில் 2/3 பங்கு மக்கள் இந்த அரசை ஆதரித்திருக்கிறார்கள். ஆனால் இங்கே என்ன நடக்கிறது என்றால், ஏதோ அனாவசிய தயக்கம் ஒன்று வந்து திடீரென்று உட்கார்ந்து விடுகிறது. கடைசியில் மகாநாயக்க தேர்கள் முதல் நிறைய பேரினுடைய ஆசீர்வாதம் வாங்க வேண்டிய தேவையும் ஏற்பட்டு விடுகிறது. இப்படி செய்வதற்கு 2/3 பலம் தேவையில்லை. யானைக்கு தன்னுடைய பலம் தெரியாது போல இந்த அரசுக்கு அதன் 2/3 பலம் புரியவில்லையா? கல்வி மறுமலர்ச்சி என்பது, கல்வி சீர்திருத்தம் என்பது நாட்டின் பொருளாதாரத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு இணைப்பு. எப்படியோ இந்த நாட்டில் தட்டு தடுமாறி படித்து முடித்தவர்கள் எல்லாம் எப்போது இங்கிருந்து ஓடி போவது என்றே யோசிக்கிறார்கள். நாட்டுக்கு அவசியமான மருத்துவர்கள், பொறியியலாளர்கள் போன்ற துறைசார் வல்லுநர்கள் யாருமே இங்கே இருக்க விரும்புவதில்லை. ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவும் பல தடவை இப்படியான மூளைசாலிகளினுடைய வெளியேற்றம் பற்றி கவலை தெரிவித்திருக்கிறார். குடும்ப கட்டமைப்பின் சிதைவு பற்றி பேசியிருக்கிறார். ஆக இந்த நாட்டின் மீது பிரஜைகளுக்கு நம்பிக்கை ஏற்பட்டு
இந்த நாட்டை வாழ்வதற்கு தகுதியான நாடாக மாற்ற ஜனாதிபதி விரும்புவார் என்றால் காலத்துக்கு பொருத்தமான கல்வி சீர்திருத்தம் அமுல்படுத்தப்பட வேண்டும். எமது நாட்டில் இப்படி ஒரு பாரிய அளவிலான கல்வி சீர்திருத்தம் ஒன்றை மேற்கொண்ட அனுபவம் யாருக்கும் இல்லை என்பதே யதார்த்தம். ஆக கல்வியலாளர்களின் ஆலோசனையுடன் வெற்றிகரமாய் முன்னேறிய நாடுகளின் ஆலோசனைகளையும் ஆதரவையும் பெற்றுக்கொண்டு போதிய கால அவகாசத்தையும் எடுத்துக்கொண்டு கல்வி சீர்திருத்தத்தை மேற்கொள்ள அரசுக்கு தைரியமும் பலமும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திப்போம். அதுபோல சிறுபான்மை மக்கள் 76 ஆண்டுகால சாபத்துக்கு பிறகு அனுர அரசின் மீது மிகப்பெரிய நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக வடக்கு மக்கள் வரலாற்றையே மாற்றி எழுதினார்கள். அண்மையில் சவுதி ஜெத்தா கான்சுலேட் விவகாரம், அதுபோல நேற்று எக்னலிகோட கடத்தி காணாமலாக்கப்பட்ட சம்பவத்தோடு சந்தேகிக்கப்படும் பாதுகாப்புத்துறை அதிகாரிக்கு பதவி உயர்வு கொடுக்கப்பட்டமை, இப்படி இந்த மறுமலர்ச்சி அரசில் யாருமே கனவிலும் எதிர்பார்க்காத விடயங்கள் நடைபெறுவது மிகுந்த வருத்தத்துக்குரியது. இது எப்படியோ ஆரம்ப கால தடுமாற்றங்கள் என்பவை ஒரு புதிய பயணத்தில் இயல்பானவைதான். ஆனால் அதுவே நிரந்தரமான பலவீனமாக மாறிவிடக் கூடாது என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு. இந்த ஒரு வருட கால அவகாசத்தை வெறும் பின்வாங்கலாக கருதாமல் இன்னும் வலுவான குறைகளற்ற அனைத்து தரப்பினரையும் அரவணைத்த ஒரு கல்வி திட்டத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்பாக அரசு இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வடக்கு கிழக்கு மற்றும் சிறுபான்மை மக்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையையும் சிஸ்டம் சேஞ்சினை எதிர்பார்த்து நிற்கும் இளைய தலைமுறையின் கனவுகளும் வீணாகிவிடாத வண்ணம் அரசு தனது 2/3 பெரும்பான்மை பலத்தை உணர்ந்து இனிவரும் காலங்களில் துணிச்சலோடு செயல்படும் என்று நம்புவோம். தவறுகளை திருத்திக் கொண்டு விமர்சனங்களை நேர்மையாக உள்வாங்கி ஒரு முற்போக்கான தேசத்தை கட்டியெழுப்பும் பணியில் இந்த அரசு வெற்றி பெற வேண்டும் என்பதே பலரதும் எதிர்பார்ப்பும் விருப்பமும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.